Title sponsor Udayam Premium Cotton Dhotis and Shirts Varangum Kumudam Box Office 2024 powered by Rupaya Pucks Niti Limited and Daily. லப்பர் பந்து லாபமா கோட் லாபமா? லப்பர் பந்து தான் லாபம். ரெண்டு பேரும் லாபம் தான். நீங்க அது எப்படி லாபம் இல்லைன்னு சொல்ல முடியும். லாபம் தான். லப்பர் பந்து லாபம். ROI நீங்க சொல்றீங்க, பட் அது ரிஸ்க் இருக்குல்ல. இல்ல இப்போ வந்து நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க வந்து இப்போ எல்லாமே ரிசல்ட்டை வச்சு மட்டுமே நீங்க பிசினஸ் பேச முடியாது. நீங்க சினிமா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எனக்கு புரியவே அது தவறு. ஓட்டு டேபிள்லயே ப்ராஃபிட், நீங்க ரப்பர் வந்து டேபிள்ல ப்ராஃபிட்டா? அதான் கொஸ்டின். நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா பெரிய படமே பண்ணா கூட நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டீங்க. யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். விஜய் சார் படத்துல எப்படிங்க ரிஸ்க் எடுங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க எப்படி நீங்க ரிஸ்க்னு சொல்றீங்க? நீங்கள் வந்து பேப்பரில் எழுதும் போதே பேப்பரில் வந்து இந்த படத்தை இவ்வளோ ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரூபா சேல் பண்ணலாம்னு எழுதுறாங்கல்ல, அன்னைக்கே அது ப்ராஃபிட் தான். அது ரிவ்யூஸ் வந்து படத்தோட ரிசல்ட்டை பாதிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து ப்ராஃபிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஒன்னே போயிடுறாங்க. ஃப்ளாப் படிக்கிறதுக்கு முன்னாடி அது ப்ராஃபிட் தான் ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த வருஷத்தில் வேட்டையனுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு 100%. நான் தியேட்டர் ஓனத்துக்கு நினைக்கிறேன். தேட்டருக்காரங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. தேட்டருக்காரங்க ரிஸ்க்குன்றது இல்லை, தேட்டருக்காரங்க வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல படம் எடுக்கிறீங்க, கெட்ட படம் எடுக்கிறீங்க, இது கூட்டம் வர படம், கூட்டம் வராத படம், பார்க்கிங்கும் ஒரு ஸ்டாலும் எது ஓடுதோ அதுதான் அவங்களுக்கு லாபம். அதில் உண்மைதான் சார். அதுதான். கங்குவா அப்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? படம் வந்து ரோல் பண்ணாங்களே ஒன்றும் புரியல. பாஸ் கைலஸ் இருக்குன்னா அது ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுருச்சா? இல்லை அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே CEO என்ன சொன்னார், நான் படமே பார்க்கலன்னு. ஸோ ஒரு படம் பார்க்காம யூ ஷுட் நாட் மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட். தியேட்டர் ஓனராக அவங்களோட பாயிண்ட். தியேட்டர் ஓனர் நாங்களும் நம்பிட்டோம். 4 o'clock ஷோ கட்டானது பரவாயில்ல அப்படின்றீங்களா, இல்லை அது கலெக்ஷனில் பாதிப்பு ஏற்படுத்துது? அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை தான் திருப்பி திருப்பி கேட்டுருக்கோம். நாங்கள் 4 மணி ஷோ போடலன்னா நான் படமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா நீங்கள்? இப்போ 4 மணி ஷோ போடல, அதனால நாங்கள் இந்த படத்தை பார்க்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏதாவது ரசிகர்கள் மன்றங்கள் இருக்கா? நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் சினிமா ட்ரெண்டையே மாற்றி அமைச்ச தயாரிப்பாளர் சிவி குமார் அவர்கள் வந்திருக்காரு. வெல்கம் சார். இயக்குனர், விமர்சகர், OTT நடத்துகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடைய ஒருத்தர் கேபிள் சங்கர் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். இவர் பேசினார்னு வச்சுங்களேன், உண்மையாக பேசுகிறாருப்பா அப்படின்னு ரீசெண்ட் டைமில் வந்து ஆன்லைனில் அதிகமாக சர்ச் பண்ணப்பட்டிருக்காரு. உட்லாண்ட்ஸ் திரையரங்குடைய ஓனர் வெங்கடேஷ் அவர்களையும் வரவேற்கிறோம். பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி படமாக பார்த்துட்டு வந்தால் அதோடு முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா எல்லார் தலைமையிலையும் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்குது. இந்த படம் பார்க்குற இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த நம்பர்ஸ் மேலே ரொம்ப க்யூரியஸ் ஆகிட்டாங்க. 100 கோடி பண்ணணும், 150 கோடி பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஒரு சில சமயம் அஃபீஷியலாக 50 கோடின்னு வந்துச்சுன்னா கூட அவனுக்கு 150 கோடின்னு வேணும்னா முன்னாடி ஒரு ஒன்று அதே ஃபாண்ட்லேயே போட்டு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு போயிடுறாங்க. இது எதை நம்புறது, எதை நம்பாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லேயே கூட வந்து தயாரிப்பு நிறுவனம் ஒரு 150 கோடி ரூபா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது நாளைக்கு இன்கம் டேக்ஸ் வரும்போது இல்லை நாங்கள் அது பப்ளிசிட்டி ஸ்டெண்ட்டுக்காக பண்ணோம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துக்குவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த சினிமாவுக்குள்ளே பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையா தேவையில்லையா? அது வந்து பப்ளிசிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுதா? தயாரிப்பாளர்கிட்டேருந்து வரணும். அது ஆடியன்ஸுக்கு தேவையில்லை. அது என்ன, இப்போ சினிமா விட்ருங்க. நீங்கள் இப்போ உங்கள் டெய்லி ப்ராடக்ட்டில் எவ்வளவோ இருக்குது. வாட்டர் பாட்டில் இப்போ டெய்லி இவ்வளோ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டேட்டா கேட்டால் அந்த பாட்டில் வாங்குறாங்க. இது வந்து ஒரு 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 ஃபேன் பேஸு அவங்களுக்கு கிளர்ச்சி அடைய வைக்கிறதுக்காண்டி தயாரிப்பாளர் சைடில் இருந்தும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இருந்தும் அந்த ஒரு 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 பிரம்மாண்ட இது இவ்வளோ கரெக்டாக இருக்காமா, அப்படி என்ன இருக்குது அதுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு அப்படின்றது ஒரு 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 அதுக்காக தான் அது யூஸ் ஆகுதே தவிர அது வந்து ஆடியன்ஸுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்றது வந்து அது தொழிலில் இருக்கவங்களுக்கு தான் அது வந்து இது கரெக்டாக வந்து எவ்ரி டைம் ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட் டே முடியும் போது அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, எதனால சார்? அது அவங்க ஃபேன்ஸை எல்லா படங்களுக்கும் பண்ணுறது இல்லையே. எல்லா படங்களுக்கும் அவங்க பண்ணுறாங்க. எவ்வளோ பண்ணியிருக்கு அவ்வளோ பண்ணியிருக்குன்னு அவங்க பண்ணுறது இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட சில ஆர்டிஸ்டோட ஃபேன்ஸு அவங்களுக்காக மட்டும்தான் அது நடக்குது. அது ஆர்ட் இப்போ தமிழ் சினிமாவில் எவ்ரி இயர் வந்து கிட்டத்தட்ட 300 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. அது போக இங்கிலீஷ் படங்கள் நிறையா ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி யாருமே அதை இங்கிலீஷ் படங்கள்லாம் ஓவரால் ரன் முடிச்சோன்னா வேர்ல்டு வைடு இவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டேட்டாக்காண்டி கொடுக்குறாங்க. அது வந்து பட் நம்ம மாதிரி இந்த படம் முதல் நாள் இவ்வளோ பண்ணியிருக்கு, 2 நாள் பண்ணி நம்ம இந்தியாவில் மட்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து
ஒரு ஃபேன்ஸை ஒரு ஃபேனுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் தான் அது ஆடியன்ஸுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஓகே, நீங்கள் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரியே ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து தியேட்டர் ஓனர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு வந்து ஓடி இருக்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கு, நேற்று இத்தனை பேர் வந்து பார்த்தாங்க, இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. திடீர்னு அடுத்த நாள் வந்து இந்த படம் ஃபஸ்ட் டேல 149 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குன்னு ஒரு கார்டு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அன்றைக்கி? சார் இதெல்லாம் மேக்கப் தான் சார் சொல்கிற மாதிரி, சும்மா ஒரு மாயை உருவாக்குறது. இப்போ நீங்கள் வந்து 100 கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சுன்னா ப்ரொடியூசருக்கு வந்து அதில் வந்து 35 கோடி 40 கோடி தான் வரும், மீது எல்லாம் வரியிலே போயிடும், தியேட்டருக்காரங்க ஷேரில் போயிடும். ஸோ இதில் வந்து 1000 கோடி வந்ததுன்னா ப்ரொடியூசருக்கு வந்து 400 கோடி. ஆனால் ப்ரொடியூசரோட இன்வெஸ்ட்மெண்ட் 300 கோடி. இப்போ புஷ்பா 2 எடுத்துக்கோங்க, 1000 கோடி பண்ணியிருக்கான்றாங்க. ப்ரொடியூசருக்கு என்ன வந்தது? 400 கோடி. ஆனால் ப்ரொடியூசர் 3 வருஷமாக அந்த கடன் வாங்கி வட்டிக்கு காசு எல்லாம் கொடுத்துட்டு அவரோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து அதிகமாக காசு எடுத்துன்னு போகிறதுன்னு சொல்லிட்டு மக்களோட ஒரு மாயை க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ வந்து ரிஷப் பந்த் வந்து 27 கோடி ஏலம் வந்திருக்கு ஐபிஎல் மேட்ச்சில். ஆனால் 27 கோடி அவராக எடுத்துன்னு போனார். அந்த அன்னோன் பார்ட்னர் இன்கம் டேக்ஸு 1/3 எடுத்துன்னு போயிடுறாரு, டிடிஎஸ்ன்னு சொல்லி ஜிஎஸ்டி அவர் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணணும். ஸோ ரிஷப் பந்துக்கு 27 கோடி போனாலும் அவர் கை எடுத்துன்னு போகிறது 18 கோடி தான். இப்போ குகேஷ் இப்போது வேர்ல்டு செஸ் சாம்பியன் 11 crores. அதில் குகேஷ் ஃபோட்டோ போட்டு பக்கத்தில் நிர்மலா சீதாராமன் இதில் வந்து என்னோட பங்கு நானும் 4.85 கொடுத்துருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 40% தான் அவுட் ஆஃப் தி கலெக்ஷன்ஸ் கோஸ் டு தி ப்ரொடியூசர். அது ஆஃப்டர் இந்த 100 crores கொடுத்தா கூட சில தியேட்டருக்காரங்க வந்து 6 மாதம் அப்புறம் தான் ப்ரொடியூசருக்கு காசு வரும். ஸோ ப்ரொடியூசர் வெயிட் பண்ணணும். ஸோ ப்ரொடியூசர் வெயிட் பண்ணணும். சில தியேட்டர்ஸில் சேஞ்சில் கொடுப்பாங்க லேட்டாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணி தான் ப்ரொடியூசர் வந்து படம் போட்டுட்டு எப்போ எனக்கு காசு வரும்னு சொல்லிட்டு அவர் தான் உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்க டீலிங்கை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நடுவில் இருக்கவர்கிட்டையும் நம்ம போயிடலாம் சார். இந்த வருஷத்தே பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் ஓப்பனிங் ஃபஸ்ட் டே வந்து கோட் சொல்கிறாங்க 149 கோடி ரூபா பண்ணிடுச்சு அப்படின்னு. ஹவு அது எவ்வளோ ரிலவெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியுது சார்? இல்லை, அது நம்பிக்கை தான். இப்போ சார் சொன்னது தான், 100 ரூபா போட்டு 110 ரூபா சம்பாதிக்கிறது லாபமா, இல்லை 2 ரூபா போட்டு 110 ரூபா சம்பாதிக்கிறது லாபமானு பார்த்தா அதுதான் லாபம். ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. 2 ரூபா போட்டு 110 ரூபா சம்பாதிக்கிறதை பற்றி பேச ஏன் ஃபஸ்ட்டு கேள்வியாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்னா, லப்பர் பந்துன்னு ஒரு படம் சின்னதாக வந்து எடுத்து அந்த படம் இவ்வளோ பெருசாக லாபம் வந்துச்சு, அது ரிலவெண்ட்டான்னு கேட்டிருக்கணும். உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் போடுறதுக்காகவே ஒரு கேள்வி கேட்குறீங்க, கோட்டு கலெக்ஷன் உண்மையான்னு. ஸோ இதுதான் பிரச்சனை. நம்ம இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேள்வி இன்னும் க்யூரியஸாக கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். லப்பர் பந்து லாபமா, கோட் லாபமா? லப்பர் பந்து தான் லாபம். பிஸ்னஸ் தயாரிப்பாளர் சொல்லுவார், இவர் சொல்லுவார், 2 பேரும் லாபம் தான். நீங்கள் அது எப்படி லாபம் இல்லைன்னு சொல்ல முடியும்? லாபம் தான், பர்சன்டேஜ் லப்பர் வந்து லாபம். ROI நீங்கள் சொல்கிறீங்க, பட் அது ரிஸ்க் இருக்குல்ல. இல்லை இப்போ வந்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் வந்து இப்போ எல்லாமே ரிசல்ட்டை வச்சு மட்டுமே நீங்கள் பிஸ்னஸ் பேச முடியாது. ஒரு படத்தை ஓடி முடிச்சிருச்சு, இப்போ கோட் இருக்குது, கோட்டு டேபிள்லேயே ப்ராஃபிட்டு, நீங்கள் ரப்பர் வந்து டேபிளில் ப்ராஃபிட்டா? அதுதான் கொஸ்டின். நீங்கள் இப்போ கோட்டு வந்து நீங்கள் படம் ரிலீஸுக்கு முன்னாடி டேபிளில் ப்ராஃபிட்டா உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு. பட் லப்பர் பந்து அப்படி கிடையாது. லப்பர் பந்து கடைசி நாள் வரைக்கும் ரிஸ்க்கு. தேட்டரில் ரிலீஸ் ஆகி 10 நாள் வரைக்குமே அவங்க வந்து போட்ட பணம் வருமா வராதான்ற ரிஸ்க்கு. 10 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? அன்டில் 10 days ரிலீஸ் ஆகி 10 days வரைக்குமே அவங்களுக்கு ரிஸ்க்கு தானே அது. ஸோ நீங்கள் அந்த ஆங்கிள் நீங்கள் எதையுமே வந்து ஒரே ஜேனரில் ஒரே கேஜில் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் கேஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரே தராசிலைன்னு இருக்க முடியாதுல்ல. நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் இருக்குல்ல. வாட்டருக்கு லிட்டருன்றாங்க, கிலோன்றாங்க, கிராம்ன்றாங்க. தங்கத்தை போய் கிலோவில் அளப்பீங்களா நீங்கள்? அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே அங்கேயும் வந்து ரிஸ்க் இருக்குல்ல சார். 300 கோடி ரூபா போட்டு 310 கோடி ரூபா பண்ணிடுமா பண்ணாதா அப்படின்ற அந்த பயத்தோடையே தான் பெரிய சினிமா தெரிஞ்சு தான் பேசுனீங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது தவறு. ரிஸ்க் எடுக்கலைன்னா அப்புறம் சினிமா நீங்கள் புரியவே மாட்டேங்குது. சினிமானாலே ரிஸ்க் தான். அதில் வந்துட்டு அதுலேயும் ரிஸ்க் இருக்குது, இதுலேயும் ரிஸ்க் இருக்குன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. கேம்பிளிங் மாதிரி எல்கேஜியில் வந்து இப்படி தான் போடணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய படமே பண்ணால் கூட நீங்கள் விஜய் சார் படத்தில் எப்படிங்க ரிஸ்க்? நீங்கள் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி நீங்கள் ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க? ஒரு ரஜினி சார் படமோ, விஜய் சார் படமோ, அஜித் சார் படமோ எப்படி ரிஸ்க்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க?
வாய்ப்பு ஏங்க அவங்க தான் நீங்கள் டாப்பில் இருக்காங்க, ஒரு இருக்காங்க, அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. அவங்களோட படங்கள் எப்படி ரிஸ்க் ஆக முடியும்? அது எப்பயுமே ரிஸ்க் ஆகும். டேபிள் ப்ராஃபிட்ல அது முடிஞ்சது. அவங்க டேட் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சிருது. நீங்கள் அது வந்து 3 நாள் கையெழுத்து போடுற அன்னைக்கு அது ப்ராஃபிட்டில் தான் கையெழுத்து போடுவாங்க. ஓகே, அது வந்து நீங்கள் வந்து பேப்பரில் எழுதும் போதே பேப்பரில் வந்து இந்த படத்தை இவ்வளோ ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரூபா சேல் பண்ணலாம்னு எழுதுறாங்கல்ல, அன்னைக்கே அது ப்ராஃபிட் தான். அது ஈவன் பிஃபோர் தே ஆர் கிவிங் த அட்வான்ஸ் இட் வாஸ் அ ப்ராஃபிட். இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இப்போ அந்த டயர் 1ல இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸ்க்குமே படம் வந்து இங்க ரிவ்யூஸ் வந்து படத்தோட ரிசல்ட்டை பாதிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து ப்ராஃபிட்ல வந்து ஃபர்ஸ்ட் டே 1 போயிடுறாங்க. கண்டிப்பா டே 1 இல்லைங்க, அவங்க படம் எடுக்கிற அன்னைக்கே போயிடுறாங்க. ஷூட்டிங் பட்டனை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரெக்கார்ட் பட்டன் கிளாப் படிக்கிறதுக்கு முன்னாடி அது ப்ராஃபிட் தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த வருஷத்துல வேட்டையனுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு 100% இது வேட்டையனுக்கும் பொருந்தும். ஓகே, நான் தியேட்டர் ஓனர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க வந்து இப்போ எந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ப்ராஃபிட்ல இல்லை ப்ராஃபிட் லெவலில் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தியேட்டர் ஓனராக நீங்க வந்து ரப்பர் பந்து மாதிரி ஒரு லாங் ரன்ல ஒரு 10 நாள்ல வேர்ட் ஆஃப் மவுத்தில் அதுக்கப்புறமா எல்லாம் பேசி முடிச்சு அந்த படம் வந்து அதுக்கப்புறம் ஓடுற ஒரு படத்தை வந்து தியேட்டரில் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை டே 1 ஃபர்ஸ்ட் நாளில் 49 லட்சம் 50 லட்சம் நம்ம தியேட்டரில் வந்தால் போதும் அப்படின்றதுல ஆர்வம் கட்டுவீங்களா? சார் இப்போது பழைய காலத்தில் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பின்னாடி வந்து நம்ம மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் நிறைய பிரிண்ட் வச்சுருப்பாங்க. முதல் நாள் படம் போடலைன்னா இன்று முதல்னு சொல்லிட்டு சாட்டர்டே அன்றைக்கி ஸ்லிப் ஓட்டிட்டு படம் ஓட்டிடுவோம். இப்போ அந்த சிஸ்டம் போயிடுச்சு, எல்லாம் டிஜிட்டல். நாங்கள் வந்து அந்த ப்ரொடியூசரை போய் தேட முடியாது. லப்பர் பந்து வந்து ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகிடுச்சு. நாங்கள் 10th டேக்கெல்லாம் யாரும் படம் மாற்ற மாட்டாங்க. அந்த மேயழகன் அகேன்ஸ்டாக லப்பர் பந்து வந்தது. மேயழகன் எந்த தியேட்டரில் படம் ஓடலையோ அது வந்து லப்பர் பந்து போட்டாங்க. லப்பர் பந்து வந்து ஏற்கனவே வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து லால் சலாம் மாதிரி கிரிக்கெட் பேஸ்டு, தோனி மாதிரி கிரிக்கெட் பேஸ்டு, இது ஓடாதுன்னு சொன்னாங்க. பட் ஏதோ ஒரு அதில் எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூனாலே படம் ஓடினது அது ஒன்று தான். பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததுனால ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் ஷோ இன்க்ரீஸ் பண்ணாங்க. மேயழகன் வந்து சரியாக எடுபடலை. ஸோ அந்த மேயழகன் பிளேஸில் லப்பர் பந்தை போட்டு அது கிளிக் ஆகிடுச்சு. அது ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து முதல் நாள் வந்து ஷோ ஆடியன்ஸ் கம்மி தான். சாட்டர்டே சண்டே அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் ஃபஸ்ட் வீக் வந்து 50 ஸ்க்ரீன் தான் போட்டாங்க ஆன் பார் வித் கேரளா. செகண்ட் வீக் தேர்ட் வீக் வந்து தமிழ்நாட்டிலே 400 ஸ்க்ரீன் வந்தது. ஸோ இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத். இப்போது ப்ரீவியஸாக வந்து தமிழ் ராக்கர்ஸு பைரசி எல்லாம் நாங்கள் பயந்துருந்தோம் இந்த மாதிரி படங்களுக்கு. இப்போது ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை, அவ்வளோ பெனிட்ரேஷன் கிடையாது. ஸோ இந்த சின்ன படங்களுக்கு கூட கொஞ்சம் வேர்ட் ஆஃப் மவுத் படம் நல்லா இருந்தால் பிக்கப் ஆகுது. ஆனால் இந்த பெரிய ஸ்டார் கேஸ்ட் சார் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாலே 28 ஷோ ஃபுல். ஸோ ஃபஸ்ட் வீக்கில் எல்லா தியேட்டரும் ஃபுல் ஆகிடும். ஸோ அந்த ரிஸ்க் செகண்ட் வீக் ஓடுதா ஓடல நம்ம எங்களுக்கு கவலை கிடையாது. முதல் வாரம் தியேட்டர் சார் ஃபுல். விஜய் சார் படம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1145 தியேட்டரில் 1000 ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ 1000 ஸ்க்ரீனு ஃபுல்லாகிடும். அஜித் சார் படம் வந்தானா முதல் நாள் முதல் ஷோ நீங்கள் 4 மணி அர்லி மார்னிங் போட்டிங்கன்னா 12 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பெரிய ஸ்டார்ஸை பேங்க் பண்ணுறது. லப்பர் பந்தனால் கண்டென்ட் பேஸ்ட் தான் படம். ஓகே, கண்டென்ட் பேஸ்ட் படங்களே எடுக்கிறதுல உங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. அந்த 10 நாள் நீங்களும் ஹோல்ட் பண்ணணுன்றது. தேட்டருக்காரங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாதுங்க. தேட்டருக்காரங்க ரிஸ்க்குன்றது இல்லை, தேட்டருக்காரங்க வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த வாரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லப்பர் பந்து வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 படங்கள் வந்துச்சு. இப்போ கடைசி உலகப்பூர்னு ஒரு படம் வந்துச்சு, லப்பர் பந்து வந்து நந்தன் ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் தோனிமான்னு ஒரு படம். அது அந்த படம் ரிலீஸ் ஆச்சா? லப்பர் 4 படம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வாரத்தில். மேயழகன் தான் டாப். இல்லை அது மேலே நெக்ஸ்ட் வீக்கில் வந்துச்சு. அந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டு வந்து 3rd வீக் ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட லப்பர் பந்து, நந்தன், கோழிப்பண்ணை செல்வராஜ், இந்த கடைசி உலகப்போர் ப்ளஸ் லப்பர் பந்து 5 படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் ப்ரியாரிட்டி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கடைசி உலகப்போர் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். தேட்டர் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் படங்கள் போடுறதுல வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கடைசி உலகப்போர் தான் இருந்திருக்கும். 2வது ப்ரியாரிட்டி வந்து சசிகுமார் சார் படமாக இருந்திருக்கும். ஈக்குவல் ப்ரியாரிட்டி இருந்திருக்கும். கடைசி உலகப்போருக்கும் நந்தனுக்கும் வந்து ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் ஒவ்வொன்றா ப்ரியாரிட்டி வரும் அவங்களுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தேட்டர் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்டர் ஃபேஸ் யார் இருக்காங்க அதுக்கு தான் வந்து தேட்டர்ஸு. ஓகேங்களா? அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் வென் யூ ப்ரூவ் தென் ஒன்லி நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆக முடியும். நீங்கள் தேட்டரில் ஃபஸ்ட் டேக்கு நீங்கள் போனீங்கன்னா
அது ஏன்னா அவங்க புக்கிங் இப்போ செவ்வாய்க்கிழமை புக்கிங் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் பண்ணி எல்லாமே க்ரீனில் இருக்குதுங்க, யாருமே புக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவங்க பயந்துருவாங்க. அவங்க வந்துட்டு யாருமே வரல, கரண்ட் பில். அதோட நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, தியேட்டர்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்யூஸ் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல படம் எடுக்கிறீங்க, கெட்ட படம் எடுக்கிறீங்க, இது ஓடுற படம் ஓடாத படம் தான் அவங்கள பொறுத்த கூட்டம் வரைக்கும். வர படம், கூட்டம் வராத படம், பார்க்கிங்கும் ஸ்டாலும் எது ஓடுதோ அதுதான் அவங்களுக்கு லாபம். அதனால் நல்லா ஓடிச்சுன்னா எந்த படத்தை வேணால் 15 ஷோ போடுவாங்க. அதில் உண்மைதான் சார், அதுதான். ஸோ இங்கே வந்து என்னென்னா இப்போல்லாம் என்னென்னா மொமெண்டம் ஷிஃப்டாக இருக்குது. முன்னாடிலாம் வேடா போது போய் வர்ற வரைக்கும் ஒரு படம் தேட்டரில் நின்றுச்சு. இன்றைக்கி அதுக்கெலாம் ஸ்பேஸே கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி அடுத்தடுத்த வாரம் படங்களும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து மேஜிக் கிரியேட் ஆனால் தான் உண்டு. நீங்கள் ஒரு பயோனியர், இப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுக்கலாம், ஒரு நல்ல கண்டென்ட்டை மட்டுமே நம்பி ஒரு படம் எடுத்தால் அது கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்றத தமிழ் சினிமா இன்றைக்கி நம்புதுன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி படங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் வந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களே மைண்ட் செட்டாக கொஞ்சம் மாறி இருக்கீங்களோ, பெரிய ஹீரோவோட டேட் கிடச்சின்னா லாபத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற. பெரிய ஹீரோ டேட்டுன்னு கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன, அன்றைக்கி வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருந்துச்சு. நீங்கள் வந்து எந்த படத்தையும் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு அட்லீஸ்ட் தமிழ்நாடு பூரா ஒரு 50லேருந்து 60 ஸ்க்ரீனையாவது ஒரு 2-3 வீக்ஸுக்கு ஹோல்ட் பண்ண முடியுன்ற கேரண்டி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி உங்கள் படம் வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஞாயிறு தான், திங்கக்கிழமை காலையில் உங்கள் தேட்டரில் படம் இருக்குது, ஈவினிங்கே இருக்காது நிறைய. அதெல்லாம் ரொம்ப அதாவது ரொம்ப அதாவது ஒரு படத்தில் 3 வேல்யூ இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பேனர் வேல்யூ இருக்கணும், இல்லை ஒரு டைரக்டர் வேல்யூ இருக்கணும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கணும். இந்த 3மே இல்லாமல் இப்போல்லாம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள். அந்த படங்கள்லாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே தேட்டரில் இருக்கிறது இல்லை இன்றைக்கி. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்கள். இதை விட இன்னொரு டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நிறைய ஊரில் வந்து சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 டிக்கெட் வாங்கிக்கிங்க ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி, நீங்களே எல்லா தேட்டர்லேயும் ஒரு 30 டிக்கெட் வாங்குங்க, அட்லீஸ்ட் இந்த படம் அந்த வெள்ளி சனி ஞாயிறாக ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. முன்னாடி இந்த 30 டிக்கெட் வாங்கினா படம் ஓட்டிட்டு இருந்த நிலைமைக்கு யாராவது ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தா ஒரு 4 பேராக வந்திருந்தாங்க. இப்போ அந்த 30 பேர் டிக்கெட் வச்சுக்கிட்டு காலையில் போய் யார்ட்டாவது தேட்டர் வாசல்லேருந்து எல்லோரும் ஃப்ரீயாக கொடுத்தா கூட யாரும் வாங்குறதில்ல. தேட்டருக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ 30 டிக்கெட் வாங்கினாலும் ஆள் வந்தால் தான் தேட்டரில் படம் ஓட்டணும் நிலைமை ஆகிப்போச்சு. இன்றைக்கி வாங்கிட்டு நீங்கள் உள்ள அனுப்பிச்சின்னா நான் ரிஸ்க் எடுக்கிறேன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 டாப் படங்கள், அதாவது இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் படங்கள் அப்படின்னா நம்ம எதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நீங்கள் உங்களோட ஓன் இண்டிவிஜுவல் லிஸ்ட்டை வந்து கடைசியாக நீங்கள் சொல்லுங்கள், அதை நம்ம எந்த லிஸ்ட்டில். பிளாக் பஸ்டர்ன்றல இந்த வருஷம் தேட்டரில் எனக்கு தெரிஞ்சு ஓடின படங்கள் வேணால் நான் சொல்கிறேன். இல்லை ப்ளூ ஸ்டார் ஓடிச்சு, அப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி ரன் ஆச்சு தேட்டரில், அரண்மனை ரன் ஆச்சு, பிடி சார் ஓடிச்சு, கருடன் ஓடிச்சு, ராயன், மகாராஜா, டிமாண்டி காலனி, வாழை, கோட்டு, லப்பர் பந்து, பிளாக்கு, அமரன் வரைக்கும் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த படங்கள்லாம் ஓடி இருக்கு. ஒரு 13 படங்கள் வந்து தேட்டர் ஓனத்துக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்த படங்களாக இருக்கிறதுக்கு. உங்களோட லிஸ்ட் எனக்கு கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டு தான். கூட வந்து நான் ரொம்ப சின்ன படமாக செய்தேன்னா, நான் ரொம்ப சின்ன படங்களை சேர்த்தா பேச்சு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் ஈவன் ஆன படம் அவங்களுக்கு. ஒரு பிரேக் ஈவன் ஆன படங்கள் பார்த்தா நிறையா இருக்கும். அதாவது நான் சொல்ல தேட்டரில் ஓனர்ஸுக்கு எல்லாம் ப்ராஃபிட் கொடுத்த படங்களாக நான் அது அந்த லிஸ்ட்டு கிட்டத்தட்ட நானும் வந்து அப்படியே தான். நீங்கள் உங்கள் லிஸ்ட்டு பழகி நாங்கள் அப்படியே அதை நான் போட்டுருவோம் சார். நீங்கள் உங்கள் வாயில சொல்கிறத போட்டுருவோம். ப்ளூ ஸ்டார், வடக்குப்பட்டி ராமசாமி, அரண்மனை 4, கருடன், மகாராஜா, டிமாண்டி காலனி, வாழை, ரப்பர் பந்து, பிளாக், அமரன். பிடி சார் வந்து எனக்கு கொஞ்சம் அப்படி சந்தேகமாக இருக்குது. எனக்கு தெரியல, மற்றபடி இல்லை நானே நிறைய தேட்டர் ஓனர்கிட்ட கேட்டேன், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டேன், எல்லாருமே டீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை சார் தான், ஆனால் வந்து பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் சேர்க்க போனால் நான் தான் சொல்கிறேன், பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக ஷேர் வந்த படங்கள். ஒரு படம் இருக்குது 2 கோடி தான் ஷேர் பண்ணியிருக்கு, ஆனால் அந்த படத்தில் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அது பிளாக் பஸ்டர் தான் நம்மளுக்கு. கரெக்ட், அவ்வளோதான். என்னுடைய லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான். வெங்கடேஷ் சார் தியேட்டர் ஓனராக நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கு ஐலான கேப்டன் மில்லர் வந்தது, அது சுமாராக தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு லேக் பீரியட் வந்து ஒரு மாதம் எங்களுக்கு மே மாதம் வரைக்கும் வந்துருக்கும். மே மாதம் வரைக்கும் ஒரு லேக் மே மாதம் வரைக்குமே லேக் தான்றீங்களா? லேக் பீரியட். அதுக்கப்புறம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு மார்ச் மாதம் எங்களை காப்பாற்றிருச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஏப்ரலில் வந்தது. ஏப்ரல் வந்து பெரிய படங்கள் எல்லாம் வரல. மே அரண்மனை வந்த அப்புறம் தான் சார் ஸ்டார்ட்டே ஆச்சு. ஃபஸ்ட்டு 5 months ரொம்ப கஷ்டப்பட்டோம். அரண்மனை 4 வந்து எங்களுக்கு காப்பாற்றிருச்சு ஒரு லெவலில் இருக்கும். ஏன்னா சுந்தர் சி அவர் ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது, அவரோட என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து மகாராஜா, மேயலகன், கருடன் வந்தது, கருடன், ராயன், அப்புறம் வந்து இந்தியன் 2 எதிர்பார்த்த மாதிரி போல ஜூலை மாதம். அதுக்கப்புறம் வந்து டிமாண்டி காலனி, இதெல்லாம் நிறைய படங்கள். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேண்டசி படங்கள் வந்து ஐலான் வந்து ஒரு ஃபேண்டசி படம், அது ஓடலை. இப்போ ரியல் டவுன் டு அர்த்
கதை உள்ள படங்கள் வந்து கோட்டு அமரன் அது ரியாலிட்டியாக இருந்தது. லப்பர் பந்து கூட அதில் சேர்க்கலாம். ஸோ இந்த படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்தாங்க. அமரன் படம் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கோட் வந்து அவரோட ஹீரோ, அவருக்கு வந்து லாஜிக் வேண்டாம் எதுவுமே, அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லா பேரியரும் பிரேக் பண்ணிடும். இந்த டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஒரு படம் எப்படி எந்த ரகத்தில் வந்து கன்வே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் டாப் வந்து மகாராஜா தான். சைனாவில் வந்து 2.0 கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்கு. அப்புறம் மேயலுகன் அது தியேட்டரில் வந்து சரியாக போகலனாலும் நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ கூட டாப் 10ல் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் ஆக்டர் அண்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூரி வந்து காமெடி ஹீரோவாக ஒரு ஆக்டராக வந்து கருடனில் ப்ரூவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ராயன் வந்து தனுஷ் வந்து செகண்ட் டைரக்டரல் பிக்சர், அதுவும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். டிமாண்டி காலனி வாஸ் அ சர்ப்ரைஸ் ஹிட் ஃபார் அஸ். ஸோ அது நல்லா கிளிக் ஆகிடுச்சு. எதிர்பார்த்த படம் ஓடாமல் இருக்கிறது 3, இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா. நீங்கள் வேட்டையன் ஓடல உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ப்ரொடியூசருக்கு வந்து அந்த ரெவென்யூ என்கரேஜ் ஆகலை. நீங்கள் கரெக்டாக இன்னொரு ஆஸ் அ தியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்னேன்னா, வேட்டையனோட 1 வீக் கலெக்ஷன் ராயான் வந்து 3 டேஸில் பண்ணிடுச்சு. பெரிய தகவல் சார். இல்லை, நான் வந்து ஐ எம் டீலிங் வித் கலெக்ஷன்ஸ். நீங்கள் ரயான் 1 டே கலெக்ஷன், 1 வீக் கலெக்ஷன் கோட் ஒரு நாள் பண்ணிடுச்சு. ஸோ என்கிட்ட ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், நான் வந்து ஜிஎஸ்டி கட்டுறேன், ப்ரொடியூசர்ஸ் கணக்கு கொடுக்குறேன். அதர் லாங்குவேஜஸ் படத்தில் வந்து ஸ்டோரி வைஸ் கண்டென்ட் வைஸ் ப்ரூவ் பண்ண படங்கள் வந்து மஞ்சுமல் பாய்ஸ், லக்கி பாஸ்கர், பிரேமலு. ஸோ இது வந்து மலையாளம் படத்தில் வந்து கண்டென்ட் பேஸ்டாக இருந்ததுனால தமிழ் ஆடியன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அமெரிக்காலலாம் வந்து ஃபிலிம் கிரிட்டிக்ஸுக்கும் தனியாக கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் பண்ணவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ண முடியும். இங்கே ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? முதல்ல கருத்து சொல்கிறதுன்றது வேறு. சரி, இப்போ காஞ்சனாவும் சரி, அரண்மனையும் சரி, கதையும் மாறல, வேற எதுவும் மாறல. அது 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 இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு அது ஒரு கிரிட்டிசிசம் தான். தியேட்டருக்கு கொண்டாட்டமான படங்களுக்கு மட்டும் ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிக்கிடுவாங்க. அதே நீங்கள் கேட்குறீங்க, நாம ஏன் டிசைட் பண்ணணும்? அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. முதல் நாள் வந்து படம் பார்த்துட்டு வாசலில் பேட்டி கொடுக்குறது மட்டும்தான் ஆடியன்ஸ் நம்புறதே தப்பு. அவங்க முதல்ல வந்து அவங்களாம் வந்து ரசிகர்கள். நல்லா இருக்குன்னா தெருவா போய் நல்லா இருக்குன்னு ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் கத்துறாங்க. நல்லா இல்லைனாலும் அவங்க சொல்கிறாங்க. நல்லா இல்லைன்னு சொல்கிறது வேற, நான் தான் சொல்கிறேன். கருத்து சொல்கிறது வேற. ஏன் ட்ரோல் பண்ணுறீங்க? அதுதான் பிரச்சனை. கேருக்கு படம், இதெல்லாம் ஒரு படமான்னு சொல்லுங்கள், இதெல்லாம் கேவலமாக இருக்குன்னு சொல்லுங்கள். அது ஏன் எடுத்தேன்னு கேட்காதீங்க. Title sponsor Udayam Premium Cotton Dhotis and Shirts Varangum Kumudam Box Office 2024 powered by Rupaya Pucks Niti Limited and Daily.